அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நம்ம இலங்கையில் சிங்களாக்கள் இந்த பலகாரம் செய்வாங்க. அவங்க தேங்காய் பூ போட்டு தான் செய்வாங்க. நான் அதுக்குள்ளே இன்னும் கூடுதலான பொருட்கள் போட்டு என்னுடைய முறையில் நான் அந்த பலகாரம் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இந்த பலகாரத்தை வருஷத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீண்ட நாட்கள் வைத்துக்கொள்ளலாம். இந்த பலகாரத்தை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பலகாரம் செய்கிறதுக்கு முதல் நம்ம கரமல் பண்ணி எடுக்கணும். ஒரு 2-3 ஸ்பூன் சீனியை ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். அந்த சுகரை போட்டு கொஞ்சம் கரமலைஸ் பண்ணி எடுப்போம். அது போட்டாலே நமக்கு நல்லா உருகி வந்துடும். ஏதாவது ஒரு நல்ல பாத்திரம், ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தாலும் நல்லா எடுத்துகிட்டு நல்லா உருக விடுங்க. சீனியை உருகினோம்னா நமக்கு வடிவான கலரில் வரும். நீங்கள் வெள்ளை சீனியும் பாவிக்கலாம். நான் ப்ரௌன் சீனி எடுத்தது. வெள்ளை சீனியும் நம்ம செய்யலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா கரைஞ்சி நல்ல வடிவான ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அந்த நேரம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் விடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சிட்டு லோவில் வச்சுட்டு ஹாட் வாட்டரை விடுங்க. அடுப்பு பொங்கி வரும். தண்ணீர் அளவு நான் எந்த அளவுக்குன்னு போட்டுக்கூடல, ஒரு கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும். நல்லா இல்லை கரமலைஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி உடனே கலரில் வந்தது பிறகு நாம் சீனி எடுத்து வச்சுக்கோ. 75 கிராம் சீனி. எல்லா அளவுகளும் ஸ்க்ரீனில் வரும் பொருட்களும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் சீனியை சேர்த்துட்டு கொஞ்சம் திரும்ப விட்டேன். நான் சீனி கரைகிறதுக்காக கணக்க தண்ணி விடக்கூடாது. ஒரு கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும். ஒரு 100-150 ml தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னாலே போதும். கணக்கு தேவையில்லை. பாருங்கள், வடிவான கலர் வரும். இந்த கலர் வரதுக்காக தான் இந்த கரமலைட் பண்ணுறது. அதுக்குள்ளே கொஞ்சம் சீனி, ஏலக்காய், கருவா சேர்த்து பவுடர் வச்சுருக்கிறேன். அதை சேர்த்தேன். அதையும் சேருங்க, வாசத்துக்காக நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏலக்காய் கருவா பவுடர் பிடிக்காது, தனி ஏலக்காய் பவுடரும் போடலாம். இல்லைண்டா நீங்கள் வனிலா எக்ஸ்ட்ராக்கும் போடலாம். இப்போ 250 கிராம் தேங்காய் பூ, நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் பூ இருக்கணும். தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கிற தண்ணியில் இந்த தேங்காய் பூ நல்லா அவிஞ்சு நல்லா பாருங்கள் பிரண்டு வரும். தேங்காய் பூ நல்லா அவியணும் இந்த தண்ணியில். ஹீட்டை கொஞ்சம் லோக்குலேயும் மீடியத்துக்கு கிடைக்கலையும் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த நேரம் நான் பயரை வறுத்து ஒரு மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்து வச்சுக்கிற. உரலில் போட்டு நீங்கள் குத்தி எடுக்கலாம். அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸ்க்ரீனில் அளவுகள் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அது மாதிரி கச்சானையும் வறுத்து, ரெண்டையும் பயரையும் வறுத்தனா கச்சானையும் வறுத்தனா வறுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி போட்டுனான். நம்ம சிங்கள மக்கள் தேங்காய் போட்டு இது பேஞ்சப்பழம் மட்டும்தான் சேர்ப்பாங்க. இந்த பயறு கச்சான் சேர்க்குறதில்ல. நான் என்னுடைய டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புதுசாக செய்து பார்ப்போம் செய்தேன். ஆனால் நல்ல ருசியாக வந்தது. பேஞ்சம்பழத்தையும் சின்னதாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியில் எல்லாத்தையும் நல்லா அவிய விடுங்க. பேஞ்சம்பழம் நல்லா மசிஞ்சு வந்துடும் தண்ணியிலே, சூட்டிலேயே. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு வறுத்த அரிசிமா அது ஒரு 3 மேசக்கரண்டு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அரிசிமா கூட சேர்க்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இந்த டேஸ்ட்டுக்காகவும் அந்த நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வாரத்துக்காகவும் தான் அந்த அரிசிமா சேர்க்குறது. இப்போ அடுப்பை நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. கையில் மீடியத்தில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க பார்க்கும். நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைட்டெல்லாம் நல்லா வலிச்சு விடுங்க. நான்ஸ்டிக்கண்டா பிடிக்காது. நான் நான்ஸ்டிக் பாவிக்க இல்லை, அதனால் நான் கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்த்தது. ஆனால் பெருசாக பிடிக்கல. லோ ஹீட்டில் வச்சு செய்த வடிவா நல்லா பிழைக்கிறதெல்லாம் கரண்டியால் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் தண்ணியும் இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கும்போது நமக்கு பழுதாக போயிடும். தண்ணி இல்லாட்டி நமக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கொள்ளையிலும். நல்லா பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உருண்டு வந்துருக்குது. இதுதான் இதில் பதம். நம்ம அகப்பையால் அள்ளி பார்த்து போட்டோம்னு சொன்னால் அப்படி உருண்டையாக கொண்டு புலவணும். எடுத்துகிட்டு நம்ம ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஆறுனது பிறகு கையில் கொஞ்சம் ஆயிலை சேர்த்துட்டு, கையில் ஆயில் போடுறதுன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒருக்கா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுறதால நமக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும். இந்த பலகார செய்முறையை நான் ஒரு வீடியோவிலான்னு பார்த்தேன்னா சிங்கள மக்கள் செய்கிறாங்க. அவங்க தேங்காய் பூ, சிலாக்கள் தேங்காய் பூவில் செய்கிறாங்க, சிலாக்கள் பேஞ்சப்பழம் சேர்த்து செய்கிறாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக இந்த நட்ஸ் போட்டு அதாவது பீனட்ஸும் கச்சான் நிறைய பேர் தெரியும். அது பீனட்ஸுண்டு நான் அதுவும் பயிரும் வறுத்து சேர்த்து ஆனால் டேஸ்ட் அற்புதமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு சுவையாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். உங்களோட வருஷத்துக்கு உங்களோட வீட்டில் வச்சு வருஷத்துக்கு இல்லை நீங்கள் உங்களோட வீட்டிலையும் செய்து சாப்பிடலாம். ஹெல்த்தியானதும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இது பாகுபாதம் ஒன்றுமே தேவையில்லை. சீனியை கரையை விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டாலே போதும். பாகுபாதம் இல்லை இதுக்கு. இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. நாம் இப்போ இது கரைப்பம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு
கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். கோதுமை மாவோட அரிசி மாவும் சேர்த்து நான் ஸ்க்ரீனில் எல்லா அளவுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவு தான் சேர்த்து நான் கூடுதலாக பச்சை மாவு தான் சேர்ப்பாங்க வறுக்காதமா. நான் இந்த முறை வறுத்த அரிசி மாவு சேர்த்து செய்வோம்னு பார்த்தோன்னா நல்லா வந்தது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா திக்காக குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணியை ஒரேடியாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சி கொள்ளுங்க. தண்ணியை கூட விட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த உருண்டையில் ஒட்டி வராது வடிவாக. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா திக்னஸாக எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா திக்காக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ஒரு ஸ்பூனால் நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்க வேணும். இது அப்போ தான் நமக்கு அந்த உருண்டையில் வடிவாக சேரும், ஒட்டி வரும் வடிவாக. அந்த நேரம் நீங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு பொரிக்கிற சட்டியை வச்சு ஆயிலை கொதிக்க வச்சுக்கொள்ளுங்க. மீடியம் ஹீட்டை வச்சுக்கொள்ளுங்க சூடாக்கிட்டு. இப்போ நீங்கள் போடக்குள்ளைன்றதுக்குள்ளே கொஞ்சம் இறுக்கமாக போட்டுக்கொள்ளுங்க. அப்போ நமக்கு பொரிக்கக்குள்ளே வெடிக்காது. எனக்கு ஒரு பலகாரமுமே வெடிக்காது, வெடிக்கவும் இல்லை. அவ்வளோ இதாக வந்துச்சுது. அவ்வளோ அருமையான ஒரு பலகாரம் கூட, நம்மளோட ஹெல்த்தியான பலகாரம் கூட. நீங்கள் வந்து சீனி பிடிக்காதாக்கள் சர்க்கரையும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். இப்போ நாம் வந்து பொரிக்கிறத பார்ப்போம். எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்குறதுக்கு நம்ம கரைப்பத்தை கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். அது கீழே இருந்து மேலே வரும். அப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூட்டாக இருக்குன்ற அர்த்தம். அந்த நேரம் நம்ம கொண்டோண்டா போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒட்டி போட்டாலும் பரவாயில்ல. ஊரில் 3 போடுவாங்க, பைட்டம் பலகாரம். அப்படி போட்டாலும் பரவாயில்ல. எனக்கு 2 சில இதுகள் ஒட்டி பிடிச்சிது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒட்டி பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கரண்டியால் எடுத்தும் விடலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடலாம். பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு வெளியே 2 பிரித்தா வந்துடும், அது உடையாதது. மேலே இருக்கிற அந்த கரப்பமெல்லாம் மேலே சில ஊற்று போட்டால் வரும், அதை எடுத்து விடுங்க. அது அப்புறம் நமக்கு பொரிஞ்சு போக்கில் கறி போயிடும். ஏர்லியாக எடுத்து விடுங்க. இப்போ அளவாக போட்டுவிட்டு சட்டியில் 2 பக்கமும் மாற்றி மாற்றி பொரிச்சு எடுத்தோம்னா நல்ல அருமையான ருசியான வருஷம் பலகாரம் ரெடி ஆயிரும். நீங்கள் வருஷத்துக்கு மட்டும் இல்லை, வீட்டு விசேஷங்களுக்கும் செய்யலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்து வச்சு குழந்தைகளுக்கோ பெரியாக்களுக்கோ கொடுக்கலாம். நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பலகாரமெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டுட்டு இறக்கி கொள்ளுங்க. அப்போ நமக்கு ஒயிலெல்லாம் அதில் வடிஞ்சிடும். இப்போ வந்து ரெடி ஆகிட்டுது பலகாரம். பாருங்கள், டெக்கரேஷனுக்காக நல்ல ரோஸ் போட்டேன். நல்ல பிங்க் ரோஸ், ரெட் ரோஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி. அந்த ஜெலோவுக்கும் அந்த ரெட் ரோஸுக்கும் அவ்வளோ வடிவாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பலகாரத்தையும் சாப்பிடக்குள்ள அவ்வளோ சுவையாக இருந்தது. நீங்களும் செய்து பாருங்கள். வருஷத்தை சந்தோஷமாக இனிப்போட கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.